Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் அதாவது தமிழக அரசு ஒரு சூப்பரான ஒரு வெப்சைட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வெப்சைட்டும் ஆப்பும் வந்து டெவலப் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க நம்ம தமிழக மக்களுக்காகவே. எதுக்காக இந்த ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷனாக இருக்கட்டும் இல்லை மற்றபடி இ-சேவையில் அப்ளை பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ஸாக இருக்கட்டும் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரமமாக இருந்தது. பட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. மேபி நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுடைய 10th 12th இது இன்கம் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஓபிசி சர்டிஃபிகேட் ஏதாச்சும் ஒரு சர்டிஃபிகேட்டை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, அதுக்கான அப்ளிகேஷன் நம்பர் கூட தெரியல, அதுக்கான சர்டிஃபிகேட் நம்பர் இல்லை, ஜெராக்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் மட்டுமே வச்சு ஈஸியாகவே நீங்கள் பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தா இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இ-பெட்டகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த இ-பெட்டகம் அப்படிங்கிற வெப்சைட்டை பற்றி ஃபுல் ரிவ்யூ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, ஒரு சாமானிய மக்களும் இது வந்து எப்படி யூஸ் பண்ணி பயனடைகிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க நண்பா. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனை தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இ-பெட்டகம் அப்படிங்கிற வெப்சைட்க்கான லிங்க் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தேவைப்படும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இது உங்கள் மொபைல் ஃபோன்லேயே நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. உங்கள்கிட்ட வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியல அப்படின்னா உங்களுடைய ஆப் அதாவது ப்ளே ஸ்டோர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இ-பெட்டகம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்க்கான லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மேபி உங்களுக்கு வந்து தேவைப்படக்கூடிய நபர்கள் வந்து ஆப்பை வந்து டெவலப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து யாருக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை தாண்டி ப்ரௌசிங் சென்டர் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் இந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு இந்த கேப்சா கோடையும் இந்த இடத்துல பார்த்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆதார் கார்டில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஓடிபியை நீங்கள் இந்த இடத்துல போட்டு லாகின் பண்ணுங்கள். ஆதார் லிங்க்டு ஓடிபியை கொடுத்து லாகின் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வந்து இருக்கும். வெல்கம் யூசர்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போதைக்குன்னு வந்து 2 அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டும் தமிழ்நாடு இ-சேவையிலேருந்து அப்ளை பண்ணக்கூடிய இன்கம் சர்டிஃபிகேட்டு, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட், ஓபிசி சர்டிஃபிகேட்னு ஏகப்பட்ட சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லிஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்களில் உங்களுடைய 10th 12th மார்க் ஷீட் வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இ-கார்டை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எடுக்கிறது, மார்க் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபைலில் டிஜிட்டல் வடிவில் எப்படி வந்து எடுக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த இடத்துல ஆட் நியூன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல டிஎன் அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு சர்டிஃபிகேஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல 10th 11th 12th சொல்லிட்டு 3 சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இந்த இடத்துல 10th சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு வந்து தேவைப்படுது, மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுக்கான 10th மார்க் ஷீட்டை இந்த இடத்துல இங்கே டவுன்லோட் பண்ணி ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம். எந்த இயர்லேருந்து ப்ரோ எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 2004லேருந்து 2013 ஸ்டில் இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிருக்கக்கூடிய உங்களுக்கான 10th 12th மார்க் ஷீட்டை ஈஸியாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மை டாக்குமெண்ட் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணி உங்களுக்கான சர்டிஃபிகேஷனுமே நீங்கள் மை டாக்குமெண்ட்லேருந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணி எந்தெந்த சர்டிஃபிகேட்லாம் இ-சேவையில் அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அதுக்கு இந்த இடத்துல தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்டிஃபிகேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை கிளிக் பண்ணி உங்களுக்கான சர்டிஃபிகேட்டை நீங்கள் அந்த இடத்துல வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஆதார் நம்பர் போட்ட உடனே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகி வந்துடும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாகவே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை தாண்டி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஜிலாக்கருமே வந்து பார்த்தீங்கன்னா சிங்க் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி டிஜிலாக்கர் அப்படிங்கிறத பற்றி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் நம்மளுக்கு வந்து இருக்கும். இப்போ வந்து பைக்கில் போயிட்டு இருக்கீங்க, டிரைவிங் லைசன்ஸ் வந்து நான் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னா போலீஸ்கிட்ட நம்ம வந்து டிஜிலாக்கர் ஆப் ஓப்பன் பண்ணி இதுதான் என்னோட டிரைவிங் லைசன்ஸ், இதுதான் என்னோட ஆர்சி புக்கு, இதுதான் என்னோட இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி காட்டிக்கலாம். அது கவர்மெண்ட்டை அப்ரூவல் பண்ணப்பட்ட ஒரு வெப்சைட்டு, ஒரு ஆப். அதை யூஸ் பண்ணி நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸில் எங்கே போனாலும் அதை எடுத்து காமிக்கும் போது ஒத்துக்குருவாங்க, அதாவது அப்செட் பண்ணிக்குவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி தான் இந்த இ-பெட்டகம் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டுமே. இந்த வெப்சைட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. எந்த ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் எதுவுமே கிடையாது. இல்லை ஐடி வச்சுருக்கவங்க தான் உள்ளே போகணும் அப்படிங்கிறது கிடையாது. யார் வேணாலும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிட்டிசன் எல்லாருமே இதுக்குள்ளே வந்து போய் யூஸ் பண்ணிக்கிற முடியும். கண்டிப்பாக ஆதார் கார்டு நம்பரில் மொபைல் நம்பர் வந்து லிங்க் பண்ணியிருக்கக்கூடிய நபர்கள் மட்டும்தான் இதுக்கு வந்து உள்ளே போயிட்டு அக்சஸ் வந்து பண்ண முடியும். அந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு வந்து எஜுகேஷன் சர்டிஃபிகேட்ஸ், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இ-கவர்னன்ஸ் ஏஜென்சி அது மூலியமாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. மேபி ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வெப்சைட்க்கான லிங்க்கு, இந்த வெப்சைட் ஆப்க்கான லிங்க்கையும்
வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வச்சிருக்கேன். கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்க. நீங்கள் ஒன் டைமாவது செக் அவுட் பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். மற்ற பீப்புளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ண முடியும். இந்த வீடியோவில் தெரியாத விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.